राम राम राधे कृष्णा ராம் ராம் राधे कृष्णा ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெருமாள்கிட்ட போன எபிசோட்ல எது வரைக்கும் கேட்டோம்? பெருமாள்கிட்ட மாப்பிள்ளை அழைப்பு வரைக்கும் நம்ம கேட்டோம். கேட்டோம் என்ன ப்ரோக்ராம்? ராதா கல்யாணம், சாத்தம்பூர் ராதா கல்யாணம். ஓ எப்படி ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளின் பெருங்கருணையினாலே நடக்க இருக்கின்ற ஆகஸ்ட் 15 மற்றும் 16ஆம் தேதி 2026ஆம் வருடம், இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ராதா கல்யாண மகோத்சவத்திற்கான ஏற்பாடுகள் என்னென்ன சுவாமி அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறோம்? சுவாமி பெருமாள்கிட்ட கேட்டு இருக்கோம். பெருமாள் யாரு மூலியமா அந்த ஏற்பாடெல்லாம் பண்றாரு தெரியுமா? ஆஞ்சநேய மகாபிரபு. ஓ ஆஞ்சநேய மகாபிரபுக்கு ஃபுல் சப்போர்ட் யாரு தெரியுமா? யாரு? கருடாழ்வார். ஓ சிறிய தலைவர் ஆஞ்சநேயருக்கு, பெரிய தலைவர் கருடாழ்வார். கருடாழ்வார். ஆமா, ரெண்டு பேர் சேர்ந்துதான் இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஷெட்யூல் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போறா. ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்றது பெருமாள், எக்ஸிக்யூட் பண்றது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு பக்கபலமா இருந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்க போறது யாரு? கருடாழ்வார். இப்போ நம்ம போன இதுல என்ன வரைக்கும் பார்த்தோம்? எது வரைக்கும் சுவாமிகிட்ட கேட்டுட்டோம்? மாப்பிள்ளை அழைப்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எப்படி நம்ம நடக்க போறது? இங்க மாப்பிள்ளை அழைப்பு சாயங்காலம் 4 மணி அளவில நம் பெருமாள் கோவிலிருந்து புறப்பாடு. யார் யாரெல்லாம் புறப்பாடு? சுவாமி உற்சவமூர்த்தி புறப்பாடு, ராதாகிருஷ்ணர் கல்யாணம் ஆக போறவா அவளுடைய திருவுருவ படம் இருக்கு இல்லையா, அதை நம்ம புறப்பாடு பண்ணணும். அதற்கப்புறம் ராதாகிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் வரப்போறது, பெருமாளுடைய விக்கிரகங்கள், லக்ஷ்மியுடைய விக்கிரகங்கள், அவ எல்லாம் என்ன சிலை வடிவமாக இங்க அமர்ந்திருந்து அவ அத்தனை விதமான ஃபங்க்ஷனையும் கண்டு கழிச்சு மனப்பூர்வம் எல்லா வரக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் என்ன வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்க போறா இல்லையா? என்ன போறா குட்டி, என்ன எல்லாரும் வரப்போறான் இல்லையா? அவளெல்லாம் அழைச்சிண்டு நம்ம 4 மணி அளவிலே அத்தனை சுவாமிகளையும் நம்ம தாங்கி 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 எப்படி போறோம்? கிட்டத்தட்ட ஒரு 25 கார் வாகனங்கள். ஏன்னா கலியுகத்துல அதுதான் குதிரை இல்லையா? இப்ப 2026க்கு எது குதிரை? எவ்வளவோ வெஹிக்கிள் வந்துருது, வாகனங்கள். அந்த வாகனங்களிலே வரிசையாக ஒரு சுவாமிக்கும் ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட்ஸ். யாருடைய கார்ஸ்? அதெல்லாம் பக்தாளுடைய கார்ஸ்னு பெருமாள் சொல்லியிருக்கார். நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி அந்த வாகனத்தில் இங்கிருந்து ஆர்டி காலேஜ் ஸ்டேஜை நோக்கி நம்ம கல்யாணம் எங்க நடக்க போறது? ஆர்டி நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லையா? அந்த காலேஜுடைய வளாகத்துல பெரிய மேடை போட்டு 30க்கு 40 சைஸ் பிரம்மாண்டமான மேடை போட்டு அந்த மேடையில சுவாமி எழுந்தருளுவார். அச்சா, அந்த 4 மணிலேருந்து 6 மணி வரை பாகவதாலாம் இருப்பா இல்லையா, அவளுடைய ஒரு செஷன் கம்ப்ளீட் பேக் பிரம்மாண்டமா போட்டு சூப்பரா இது பண்ண போறா. என்ன சுவாமியோட திவ்ய நாமத்தை அவ்வளவு அழகா பாட போறார். அதற்கப்புறம் என்ன நடக்க போறது? சாயங்காலம் 25 கிட்டத்தட்ட ஒரு 25 குழந்தைகள் பக்கம் பரதநாட்டியம் ஆட போறார். 25 ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அது எந்த ஸ்கூல்? ஜானகி தேவி. அது எந்த ஸ்கூல்? ஸ்ரீ வைஷ்ணவி நாட்டியாலயா பள்ளிக்கூடம். என்ன நடன பள்ளி இல்லையா? ஸ்ரீ வைஷ்ணவி நாட்டியாலயா என்கின்ற நடனப்பள்ளியிலிருந்து 25 குழந்தைகள் தோராயமாக ஆட போறா பரதநாட்டியம். நம்ம அதெல்லாம் கண்டுகளிக்க போறோம். அதனைத் தொடர்ந்து சங்கீத சமர்ப்பணம், கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்காக ஒரு சர்ப்ரைஸான 3 கெஸ்ட் வர போறா. அது சர்ப்ரைஸ். அவ பெயர் அப்பொழுது அறிவிக்கப்படும். ஒருவர் கர்நாடக சங்கீதத்தில் பாட போறார், இன்னொருவர் அதர் லாங்குவேஜில் பாட போறார் இல்லையா, இன்னொருவர்
தமிழில் சுவையான ஒரு சங்கீதத்தை கொடுக்க போறார். ஸோ ஆக மொத்தம் அருமையான செவிக்கு விருந்து, அருமையான விருந்து கிடைக்க போறது. அதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, திருப்பாவையிலிருந்து ஒரு அற்புதமான பாசுரத்தை பாட போறா. அது என்ன பாடல்ங்கிறது சர்ப்ரைஸ். அடுத்ததாக 8 மணி அளவிலே, எத்தனை மணிக்கு? 8 மணி அளவிலே. கரெக்ட், சத்தமா சொல்லு. 8 மணி அளவிலே. 8 மணி அளவிலே கல்யாணத்துக்கு முதல் நாள் நடக்க இருக்கின்ற, என்ன கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, முதல் நாள் என்ன ரிசப்ஷன் இல்லையா? அந்த 8 மணிலிருந்து திவ்யநாம டோலோஸ்தவம், திவ்யநாம பஜன் நடக்க போறது, டோலோத்சவம் நடக்க போறது. குழந்தைகளுக்கெல்லாம் சுவாமியுடைய என்ன வேடம் தரித்து, யாரு சுவாமி மாதிரி? விநாயக பெருமான் வரப்போறார், முருகன் வரப்போறார், சிவன் வரப்போறார், பார்வதி தேவி வரப்போறார், ராதா வரப்போறா, கிருஷ்ணர் வரப்போறார், கோபிகைலாம் வந்து சூழ போறா, ராதா கிருஷ்ணாவை கோபிகைலாம் வந்து ஆட போறா. என்ன அதுக்கப்புறம் காளி தேவி வரப்போறா, ஆஞ்சநேய மகாபிரபு வரப்போறா. காளினா பத்ரகாளி. அப்புறம் நம்மளுடைய குருநாதர்கள்லாம் வரப்போறா, இல்ல மகாபிரிவா வரப்போறா. ஆதிசங்கரா இருக்கட்டும், மகாபிரிவரா இருக்கட்டும், ராகவேந்திரரா இருக்கட்டும், நம்மளுடைய ஞானானந்த சுவாமிகளா இருக்கட்டும், எல்லா குருநாதாலும் அன்னைக்கு வரப்போறா இல்லையா? அதனால அன்றைய தினம் 8 மணியிலிருந்து, என்ன பாரு, 8 மணியிலிருந்து இரவு கிட்டத்தட்ட 1 மணி வரை அனைத்து விதமான என்ன திவ்யநாமம் டோலோத்சவம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் காத்தால 6:30 மணிக்கு நம்ம என்ன நைட்டு படுக்கும்போது எத்தனை மணி ஆக போறோம்? எத்தனை மணி ஆயிடும்? 2 மணி ஆயிடும். அதனால நம்ம காலம்பரை எந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுக்கு 6 மணி ஆயிடும். எத்தனை மணி ஆயிடும்? எத்தனை மணி ஆகும்? 4 மணி நேரம். ஆமா, 4 மணி நேரம் தான் தூக்கம் அலவுடு அன்னைய தினத்துல. 6 o'clock டான்னு காஃபியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து உற்சவமூர்த்தியோட புறப்பாடு பண்ணி நேரா காவேரியில போய் தீர்த்தவாரி. நம்ம காலேஜ்ல நம்ம 2 பேரும் மட்டும் குளிச்சுட்டு, ஏன்னா நம்ம சுவாமியை தூக்குறோம் இல்லையா, அதனால காத்தால எந்திரிச்சு விடு என்ன பண்றோம், காஃபியை சாப்பிட்டு குளியல போட்டுட்டு சுவாமியை தூக்கிண்டு அங்கேருந்து நம்மளுடைய வாகனத்துல நேரா காவேரியில வந்து எல்லா பக்தர்கள் சூழ தீர்த்தவாரி நடக்க போறது. நாமளும் சுவாமியோட சேர்ந்து என்ன பண்ண போறோம்? காவேரி புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ண போறோம். எப்படி ஸ்ரீரங்கத்துல என்ன அதி அற்புதமா எப்படி நடக்கிறதோ, கும்பகோணத்துல நடக்கிறது, என்ன மயிலாடுதுறை நம்மளுடைய பரிமள ரங்கநாதர் எப்படி தீர்த்தவாரி பண்றார், அதே போல் நம் சுவாமி உற்சவமூர்த்தியுடைய தீர்த்தவாரி என்னைக்கு நடக்க போகுது? 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு புறப்பட்டு தீர்த்தவாரியை முடிச்சுண்டு 7:30 மணிக்குள்ள திருப்பி நம்ம சுவாமி ரிட்டர்ன் ஆயிடுறார். எங்க ரிட்டர்ன் ஆகிறார்? காலேஜ் வளாகத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். புரிஞ்சுதா? காலேஜ்ல அதை தொடர்ந்து உஞ்சூர்த்தி நடக்க போறது. உஞ்சூர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸ் 9 மணியிலிருந்து 1 மணி வரை கல்யாணத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் பாகவதோத்தமாக நடைபெற இருக்கிறது. வேதங்களை சொல்லி வேதோத்தமாகவும் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெறும். அதனால் அன்றைய தினம் எத்தனை மணிக்கு திருமாங்கல்யம்? திருமாங்கல்ய தாரணம் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு திருமாங்கல்ய தாரணம் முடிச்சுட்டு அதனை தொடர்ந்து ஆஞ்சநேய உற்சவம் இல்லையா, மங்களம் பாடி ஆஞ்சநேய உற்சவம் பாடி மகாபிரசாத விநியோகம் மகா அக்ஷர மங்களாட்சரத்துல கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? 1:30 மணிக்கு என்ன பண்ண போறோம்? நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோம். எப்படி? அதனால அந்த 2 தினங்கள் ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 16 ஆகிய 2 தினங்களும் என்ன எல்லோருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையான உணவு ஏற்பாடு செய்யப்பட போறது. யார் சமையல் யார் பண்ண போறா? கோபியிலேருந்து நம்ம பாலு மாமா வந்தாரோன்னு இங்க ஒரு தடவை வந்து பண்ணாரோன்னு நம்ம கோயில்ல நாம இருக்கா, தாத்தா பாட்டி 60ஆம் இங்க வந்து பண்ணாரு. அந்த மாமா கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போறா தெரியுமா? 2 நாளைக்கு 3000 பேருக்கு. எத்தனை பேருக்கு? 3000 பேருக்கு. சுவாமிக்கு அது கம்மிடா, நம்ம பக்தர்கள் நிறைய வரணுங்கிறதா சுவாமியுடைய எண்ணம். குறைந்தது 3000 நபர்களுக்கு
உண்டான உணவு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால சுவாமி மறைக்காம நின்னுக்கோ குட்டி, சரியா? அதனால அதி அற்புதமான நிகழ்வு ஆகஸ்ட் 15 மற்றும் ஆகஸ்ட் 16 ஆகிய 2 தினங்களில் நடைபெற இருப்பதால் நம்மளுடைய பக்தாள்லாம் குடும்ப சகிதமா என்ன ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுண்டு மறக்காம ஒரு செல்லுடைய சார்ஜரையும் வச்சுண்டு வந்துட்டான்னா இங்க எல்லா வசதிகளும் பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டார். உத்தரவு யாருக்கு போட்டிருக்கார்? ஆஞ்சநேயருக்கு உத்தரவு பிறப்பிச்சாச்சு. ஆஞ்சநேயருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பிரதம மந்திரியா நம்ம கருடாழ்வார் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டார். அதனால ஆஞ்சநேய மகாபிரபு தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்றார். எல்லோரும் வந்துடுறோம். அடுத்ததாக இன்னும் என்னென்னலாம் இந்த கல்யாண உற்சவத்துல ராதா மாதவ விவாக மகோத்சவத்திலே வேற என்னென்ன விஷயங்கள் அதி அற்புதமான விஷயங்கள் வரப்போறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ராம் ராம், ராம் ராம், ராதே கிருஷ்ணா.